இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். அவர்கள் ஆறுதல் பெறுவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் முத்திப்பேறு பெற்ற மரிய தெரசா சிராமெஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. இயேசு சொல்லுகிறார், மீண்டும் என்னை நோக்கி கேளுங்கள் என்பதாய். உங்கள் ஜெபம் பெரியதோ சிறியதோ அது முக்கியமில்லையாம் நண்பர்களே. அது எளியதோ கடினமானதோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். சகலமும் இயேசுவிற்கு லேசான காரியம்தான். அவர் இன்று நமக்கு சொல்லித் தருவது எல்லாம் மீண்டும் என்னை நோக்கி கேள், மீண்டும் என்னை நோக்கி மன்றாடு, ஜெபி என்பதுதான். சில நேரங்களில் நாம் ஒரே விஷயத்தை பலமுறை கேட்க தயங்குகிறோம். அதுதான், ஒரு முறை ஜெபித்து விட்டேனே, மன்றாடி விட்டேனே, அழுது விட்டேனே, உபவாசித்து விட்டேனே, மறுபடியும் மறுபடியும் நான் கேட்க வேண்டுமா என்பதாய் யோசிக்கின்றோம். அது அப்படி இல்லை. விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது, இயேசுவை விடாமல் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்பதாம். அவர் உங்கள் தேவைகளை என்றுமே குறைவாக மதிப்பிடுவதில்லை. என் மகள் என்னிடம் ஜெபிக்கிறாள், என் மகன் என்னிடம் ஜெபிக்கிறாள், அவளுக்கும் அவனுக்கும் நான் கிருபை காட்ட வேண்டும் என்று இயேசு நினைப்பாராம். ஆகவே இன்று முடிவெடுங்கள், மீண்டும் அதே காரியத்திற்காக ஜெபியுங்கள், மீண்டும் கேளுங்கள். ஏனெனில் இயேசு உங்கள் பெயருக்காக இன்றைய நாளில் ஒரு அதிசயத்தை தயாராக வைத்திருக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். இது உண்மை நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இறைவாக்கினர் எலியா வழியாக கடவுள் ஒரு சக்தி வாய்ந்த பாடம் ஒன்றை நமக்கெல்லாம் என்று கற்பிக்கின்றார். இஸ்ரவேலில் பாவமும் விலகி செல்லுதலும் அதிகரித்து இருந்ததால் மழை பெய்யாது என்று எலியா அறிவிக்கின்றார். பின்னர் கடவுள் எலியாவை பாலைவனத்தில் ஒளித்து வைத்து காகங்கள் வழியாக அற்புதமாக உணவும் தண்ணீரும் அளிக்கிறார். மனித உதவி இல்லாமலேயே கடவுள் தம் பணியாளரை எலியாவை காக்க முடியும் என்பதற்கு இது சாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருக்கு திடீரென்று வேலை இழந்து உதவி கிடைக்காத நிலையில் மிகவும் கவலையில் சிலர் இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத வழியில் ஒருவர் உதவிக்கரம் நீட்டுவார், அல்லது தேவையான உதவி எங்கிருந்தாவது திடீரென கிடைக்கும். அது மனித திட்டம் அல்ல நண்பர்களே. இயேசுவின் பராமரிப்பு போல உங்களுக்கு அந்த நேரத்தில் தோன்றும். எலியாவுக்கு காகங்கள் மூலம் உணவு வந்தது போல நம் வாழ்க்கையிலும் கடவுள் சில சமயம் நமக்கு தெரியாத வழிகளில், புரியாத வழிகளில் நம் தேவைகளை நிறைவேற்றுவார். மனிதர் வழியில்லை என்று நினைக்கும் இடத்திலும் இயேசுவால் வழி திறக்க முடியும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? இன்றைய நற்செய்தியில் இயேசு பீட்டிட்யூட்ஸ், அதாவது பேறு பெற்றோர் வழியாக உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை பற்றி நமக்கு பேசுகிறார். உலகம் செல்வம், அதிகாரம், புகழ் ஆகியவற்றை மகிழ்ச்சியாக கருதும் நிலையில் இயேசுவோ ஏழ்மை, தாழ்மை, இரக்கம், அமைதி, தூய்மை, நீதிக்காக துன்புறுதல் ஆகியவற்றைத்தான் பேறு என்று சொல்லித் தருகிறார். இவை அனைத்தும் கடவுளின் அரசில் உண்மையான மகிழ்ச்சிக்கு ஒரு நாள் உங்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் நீதியுள்ளவர்களாக இன்று வாழ்வதால் இழந்தது சிலவாக இருக்கலாம். ஆனால் பல மடங்கு அதை பெருக்கி நாளை உங்கள் கையில் உங்கள் நீதியின் வாழ்க்கைக்காக நிச்சயம் இயேசு தருவார். ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டால் முதலில் அந்த விதை அழிவது நிச்சயம். அது மண்ணோடு மக்கி போக வேண்டும். அது விதை
அழிந்து போய்விட்டதே என்பதாய் நாம் பார்க்கக்கூடாது. விதை அழிந்தால்தான், மண்ணோடு சேர்ந்தால்தான் அதிலிருந்து ஒரு புதிய செடி முளைக்க முடியும். அந்த செடி முளைத்து மரமாகி பழம் தருகிறது. அதுபோல இன்று நீங்கள் சந்திக்கும் துன்பம், தாழ்மை, இழப்பு போன்றவை இந்த உலகில் தோல்வி போல தோன்றலாம் நண்பர்களே. ஆனால் இயேசுவின் பார்வையில் அவை ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்கள் நிரந்தர மகிழ்ச்சிக்கும் நிச்சயம் வழிவகுத்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகம் இப்போது கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்கும். இயேசுவோ நித்திய மகிழ்ச்சியை உங்கள் வாழ்வில் நிச்சயம் தருவார். உலகம் மகிழ்ச்சி என்று சொல்லுவதை இயேசு பேறு பெற்ற நிலை என்று மாற்றுகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பொருளுக்காகவோ உங்கள் நேர்மையை, நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி நாம் சிறிது நேரம் ஜெபிக்கலாமா? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆம் நண்பர்களே, யார் நமக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? அந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சொல்லும்போது, மனிதர்களின் உதவி எனக்கு எதற்கு இயேசுவே? நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதுமே. என் நன்மைகளை நீர் அறிவீர், என் பயங்களை நீர் அறிவீர், என் தேவைகளை நீர் அறிவீர். நீரே எனக்கு உதவி செய்ய இறங்கி வரும்படியாய் வாதத்தின் முதல் வேலை நாளிலே என்று மனதுருகி மன்றாடுகின்றேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இயேசுவே, பல நேரங்களில் நான் உம்மை மறந்து மனிதர்களையும் பொருளையும் பதவியையும் தேடிச் செல்கிறேன், எனக்கு உதவும் என்பதாய். ஆனால் மலைகளின் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் உம்மை நோக்கி என் கண்களையும் கரங்களையும் முழங்கால்களையும் இன்று திருப்புவேன், முடக்குவேன். அங்கிருந்து எனக்கு உதவி வரும். ஒவ்வொரு நாளும் நான் விடாமல் ஜெபிப்பேன். என் குடும்பத்தையும் என்னையும் என் பணியையும் என் வேண்டுதலையும் அர்ப்பணித்து ஜெபிப்பேன். நீர் எனக்கு உதவி செய்வீர் என மனமாற மன்றாடுகின்றேன், விசுவசிக்கின்றேன். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்க மாட்டார். என்னை சுற்றி வாழும் பலர் என் காலை தட்டி விடலாமா, நான் எப்பொழுது விழுவேன், எள்ளி நகையாடலாம் என்று காத்திருக்கின்றனர். ஆனால் என் அன்பு இயேசு நீரோ என் கால் இடராதபடி பார்த்து கொள்கிறீர். அதற்காக நன்றி இயேசுவே. காண்கிறவர் நீர் கண்ணயர்வதில்லை, ஒருபோதும் நீர் ஒரு நிமிடம் கூட உறங்குவதில்லை. உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் காத்து வழிநடத்துகிறீர். கண் விழித்து எங்களை பாதுகாக்கின்றீர். பிசாசின் கை எங்கள் மேல் விழாதபடி காத்து வருகின்றீர். நன்றி இயேசுவே. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தழுவார். இந்த வாசகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. எல்லா தீமைகளிலிருந்து என்னை காத்திரளும், என் குடும்பத்தை காத்திரளும். கண்ணுக்கு தெரியும் ஆபத்துக்கள், கண்ணுக்கு தெரியாமல் எனக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கும் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் நீர் உமது வலது கரம் நீட்டி எங்களை காத்திரளும்படியாய் ஜெபிக்கின்றேன். இந்த நாளை இயேசு என்ற நாமத்தின் பாதப்படியில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றேன். ஆமேன். அன்பு நண்பர்களே, அந்தோணியாரின் நவநாட்கள் போய்கொண்டு இருக்கின்றன. நம்முடைய சேனலில் அதை கேட்டு அந்தோணியாரிடம் ஜெபமாலைகள், அந்தோணியாருக்கு என்று விசேஷ ஜெபமாலை உண்டு. இன்று கூட நவநாள்தான், 13ஆம் தேதி திருவிழா வரை தொடர்ந்து நவநாள் ஜெபம் நம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். கேட்டு ஜெபித்து கோடி அற்புதர் அந்தோணியாரின் நலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு ஞாபகப்படுத்துகிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.